செல்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைமரி செல்ஸ், இன்னொன்று செகண்டரி செல்ஸ். ப்ரைமரி செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ச்சஸில் யூஸ் பண்ணக்கூடியது. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். திரும்ப அதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா ரீசார்ஜ் பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. செகண்டரி செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸில், ஜெனரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடியது செகண்டரி செல்ஸு. இந்த செல்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசார்ஜ் பண்ண முடியும். ஓகேவா? இதை தவிர வேறு எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம் சிலிண்டரிக்கல் செல்ஸ், பட்டன் செல்ஸ் அண்ட் ஆல்கலைன் செல்ஸ், இதெல்லாம் அதர் டைப் ஆஃப் யூஸில் இருக்கக்கூடிய செகண்டரி செல்ஸ். அதுக்கான பிக்சர் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரைமரி செல்ஸுக்கும் செகண்டரி செல்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம். ப்ரைமரி செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் அதனுடைய primary செல்ஸில், அதாவது த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் த பிரைமரி செல் இஸ் irreversible. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர்சிபிள், cannot be recharged, can be recharged. அடுத்தது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு பதிலாக இதில் இருக்கக்கூடிய 4th பாயிண்டில் உள்ளது இங்கே வந்திருக்கு. ஸோ இதனால் எடிட் பண்ணாமல் நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டாய்ஸில் அந்தமாரி இருக்கிறதுக்குலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைக்கிள்ஸில், டைனமோலாம் இருக்கலாம், அந்தமாரி இருக்கிறதுலாம் என்னென்னு பார்த்தோம்னா ப்ரைமரி செல்ஸ். அடுத்தது செகண்டரி செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா மொபைல் ஃபோனு, கேமரா, கம்ப்யூட்டர் அதிலலாம் இருக்கிறது செகண்டரி செல்ஸ். அடுத்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் வோல்டானிக் செல்ஸு, அடுத்து டேனியல் செல்ஸு, அடுத்தது லெக்கன்சி செல்ஸு, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெட் அக்குமுலேட்டர், எடிசன் அக்குமுலேட்டர் அண்டு நிக்கல் அயான் அக்குமுலேட்டர்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது ப்ரைமரி செல்ஸுக்கு சிம்பிள் ட்ரை செல்ஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரை செல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைப் ஆஃப் கெமிக்கல் செல் காமன்லி யூஸ்டு இன் காமன் ஃபார்ம் பேட்டரிஸ் ஃபார் மெனி எலக்ட்ரிக்கல் அப்ளியன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய காமனான ஒரு செல் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஏ கன்வென்ஷனல் சோர்ஸ். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அவைலபிளாக ஈஸியாக இருக்கக்கூடியதும் மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபார்மில் இருக்கிறது. அடுத்து போர்ட்டபிள், நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வேறு வேறு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய கன்வீனியன்ட்டான ஒரு சோர்ஸாக இருக்குது. இது எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1887 யார் இது இன்வென்ட் பண்ணது, டெவலப் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா சுகியோல் அப்படிங்கிற ஜப்பான் நாட்டு சேர்ந்த சயின்டிஸ்டால் இது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? இதோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்க்குறோம். இந்த ட்ரை செல்ஸ் அப்படிங்கிறது எங்கே மோஸ்ட்லி காமனாக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் டிவைஸாக இருக்கிறதுனால ரிமோட் கண்ட்ரோல் இருக்குல்ல, டிவியோட ரிமோட் கண்ட்ரோல், டார்ச், கேமரா அண்ட் டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதான் அந்த ப்ரைமரி செல்ஸ்க்கு அங்கே எக்ஸாம்பிள் இட்டு போச்சு இல்லையா, இதையே நீங்கள் கூட நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் டிவி, டார்ச், கேமரா அண்டு டாய்ஸ்லாம் யூஸ் ஆகக்கூடியது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது ஒரு போர்ட்டபிள் ஃபார்மு. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிங்க் வெசல்ஸால் ஆயிருக்கு. நெகட்டிவ் ஜிங்க் வெசல்ஸாலான நெகட்டிவ் எலக்ட்ரோடு அல்லது ஆனோடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்தது எலக்ட்ரோலைட் அமோனியம் குளோரைடால் ஆன எலக்ட்ரோலைட் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிங்க் இன்னர் கேஸ். கேத்தோடு அப்படிங்கிறது கிராஃபைட் ராடால் ஆனது. அடுத்து இதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜெல் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில இதில் சொல்யூஷனாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் இருக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் மாதிரியான மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் இருக்கக்கூடியது. இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்கான ரீசன் அது எதனாலலாம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா MnO2 மெக்னீஷியம் டை ஆக்சைடு, அடுத்தது NaNH4Cl, அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா கார்பன், இதெல்லாம் ஆனது இந்த பேஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ். இந்த பேட்டரிஸ் அப்படிங்கிறது என்னென்னா 1 or more செல்ஸ் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஃபுல் எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ பண்ணிச்சுன்னா ஒரு சர்க்கியூட்டில், அதுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தோம்னா பேட்ரிஸ்ன்னு பேர். அதாவது கலெக்ஷன் ஆஃப் 1 or more செல்ஸ். இந்த பேட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேசிக் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனோடு, அதாவது பாசிட்டிவ் டெர்மினல், கேத்தோடுன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் டெர்மினல் இருக்கிறது. அடுத்தது சம் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட். இதே தான் நம்ம செல்லுலேயுமே கூட பார்த்தோம். இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சப்ஸ்டன்ஸு. இது என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா கெமிக்கலி ரியாக்ட் ஆகும். எதோட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனோடோடையும் கேத்தோடையும், அதாவது பாசிட்டிவ் டெர்மினலோடையும் நெகட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டோடையும் ரியாக்ட் ஆகும். செல்லு, பேட்ரிஸ் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ். ஓகேவா? செல்லுங்கிறது எப்படி இருக்குது, ஒரு லாங் டெர்மினலும் ஷார்ட்டாக இருக்கிறதும், ஆனால் பேட்ரிஸில் இருக்க பாருங்கள் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் ஆஃப் த பேட்ரி.
பேட்டரி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? இது கேட்டோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1780s இட்டாலியன் நாட்டை சேர்ந்த அவர் ஒரு ஃபிசிஷியன், பயாலஜிஸ்ட், ஃபிலாசபர் எல்லாமே சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா லூயி கால்வானி. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா லூயி கால்வானி அப்படிங்கிறவர் ஃப்ராக் இருக்கு இல்லையா, ஃப்ராக் வந்து டிசெக்ட் பண்ணார். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சம் ரிசர்ச் செஞ்சு பார்க்குறது. அது இறந்து போனதுக்கப்புறம் அதை டிசெக்ட் பண்ணி கட் பண்ணி அதோட பார்ட்ஸ்லேருந்து ரிசர்ச் பண்ண மாதிரி அதுமாரி ஒரு நாள் இவர் வந்து டிசெக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு ப்ராஸ் ஹூக் வச்சு செஞ்சாங்க. அப்போ அயன் ஸ்கேல்ப்ஸை வச்சு இரும்பு பட்டையை வச்சு அதனுடைய காலை பிடிக்கிறப்ப அந்த ஃபோர்ஸ் வச்சு பிடிக்கிறப்ப என்னாச்சுன்னு பார்த்தோம்னா அதோட லெக் வந்து என்னாச்சுன்னு பார்த்தோம்னா ட்விஸ்ட் ஆச்சு, அதாவது துடிக்க ஆரம்பிச்சதை அவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு உடனே இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதனுடைய லெக்ஸ்லேருந்து தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து ஏற்றுக்கல. அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் யூஸ் பண்ண அந்த கால்வானிக் சொல்யூஷன் இருந்துச்சு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்னால தான் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இது மாதிரியான அந்த கால் துடிக்கிறது அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து ஃப்ராக்லேருந்தே வரலை ரியலா அப்படிங்கிறத அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டும் செஞ்சு பார்த்தாங்க. இது ஃப்ராகுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோத் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக ஒரு சொல்யூஷனில், அதாவது டிப் பண்ணி டிஃப்ரெண்டான சொல்யூஷனில் வச்சு டிப் பண்ணி செஞ்சு பார்க்குறப்ப அதுலேயும் இதே மாதிரி சிமிலர் வோல்டேஜ் ஃபார்ம் ஆகினதை அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ 1791 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரியை ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டாலிக் பைல் மூலயமா 18s வந்து க்ரியேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பேட்டரியை. ஸோ இந்த மாடர்ன் பேட்டரி அப்படிங்கிறத இந்த அலெக்சாண்ட்ரோ வோல்டோ அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ராகோட எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்வென்ஷனுக்கு ரீசனாக இருந்திருக்கு. அது ஒரு சர்ப்ரைசிங்காக நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்விட்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் ஃப்ளோவை ஆஃப் பண்ணுறதுக்கு, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ அல்லது ஸ்டாப் பண்ணுறதுக்கோ ஒரு அப்ளையன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சேஃப்டி ஒரு ஈஸியான ஒன்று தான் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்விட்ச் அப்படிங்கிறது. இது மெக்கானிக்கல் காம்போனன்ட். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 or more டெர்மினல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது இன்டர்னலி வந்து மெட்டல் ஸ்ட்ரிப்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. என்னென்ன டைப்ஸ் இருக்குது இதுலேயே ஸ்விட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுஸ் அண்டு ஸ்கூல்ஸு இன்னும் நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்டான ஸ்விட்ச் போர்டு அண்ட் அப்ளையன்ஸ் வந்து இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசேஜுக்கு ஏற்ற மாதிரியும் கன்வீனியன்ஸ் அண்டு சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கே தவிர ஆனால் இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது எலக்ட்ரிக் சர்க்யூட் பற்றி நம்ம ஏற்கனவே பார்ட் 1லேயே வந்து பார்த்துருக்கோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும், அதுதான் எலக்ட்ரிக் சர்க்யூட். இதில் என்னெல்லாம் இருக்கும் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள்ஸ் மூலயமா இதில் கொடுத்துருக்காங்க. இது பல்பு, இது என்ன செல்லு, இது வந்து வோல்ட் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது அம்மீட்டர் ப்ளஸ் மைனஸ் இருக்கிறத இது பண்ணுறது. இது வந்து க்ளோஸ்டு அல்லது ஓப்பன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட். இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சீரீஸ் சர்க்யூட்டு, இன்னொன்று பேரலல் சர்க்யூட். நான் ஏற்கனவே பார்ட் 1ல் உங்களுக்கு சொல்கிறப்ப சொன்னேன் இல்லையா, அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுறப்ப சீரீஸ் சர்க்யூட்டில் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை நான் உங்களுக்கு பார்ட் 2ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க. சீரீஸ் சர்க்யூட் அப்படின்னா என்னன்னா இதே போலவே இருக்கும், அதாவது சர்க்யூட் போலவே தான். ஆனால் இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா பல்ப்ஸ் வந்து 2 அல்லதுக்கு அதுக்கு மேலே எத்தனை வேணாலும் பல்ப்ஸ் வந்து இருக்கலாம். ஒரு பல்ப் இல்லாமல் நிறைய பல்ப்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குது சீரீஸ் சர்க்யூட்டு. ஆனால் இதோட கனெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை பாருங்கள், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே லூப்லேயே ஒரே ஒயர்லேயே கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா சீரீஸ் சர்க்யூட்டுன்னு பேர். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரீட்லலாம் லைட் கட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதோட கனெக்ஷன் ஒன்று தான் இருக்கும். ஒரு சுவிட்ச் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பல்பும் எரியும். அதெல்லாம் இந்த சீரீஸ் சர்க்யூட்டுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா பேரலல் சர்க்யூட். இந்த பேரலல் சர்க்யூட்டில் பாருங்கள், இதுலேயும் 2க்கு மேலே எத்தனை வேணாலும் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக தனித்தனி ஒயர்ஸ் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இது வந்து பேரலல் சர்க்யூட்டு. ஆனால் இந்த சிம்பிள் சர்க்யூட்டுக்கும் பேரலல் சர்க்யூட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது சிமிலாரிட்டிஸும் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்சஸும் கொடுத்துருக்காங்க. சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம்னா எனர்ஜி சோர்ஸும் ஒயரும், இது காமன் ரெண்டுத்துக்குமே உள்ளது. டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் லூப் கனெக்ஷன் இருக்கும், ஒரே ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்டட் பை த பிரான்ச், தனித்தனி ஒயர்ஸ் மூலமா கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும்.
இது வந்து என்ன சொன்னேன், ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரீட்டில் போடக்கூடிய லைட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேரலுக்கு நம்ம ஹவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒயர் கனெக்ஷன் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்னென்னு பார்த்தோம்னா பல்ஸ் வந்து ரொம்ப டிம்மராக எரியும். இதில் பல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பிரைட்டாக இருக்கும். இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா பல்ஸ் வந்து எல்லாமே வந்து கனெக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? அதில் ஒரே ஒரு பவர் தான், அந்த பவர் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கும். அதனால தான் அது டிம்மராக எரியுறது. ஆனால் இது என்னாகும்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு பல்ஃபுக்குமே தனித்தனியான எலக்ட்ரிக் ஃப்ளோ ஆகிறதுனால பவராக எரியும். இதில் ஒரு பல்ஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகினாலும் ஒன்று வந்து ஃபியூஸ் போனாலும் எல்லாமே என்ன ஆகிடும்னு பார்த்தோம்னா டோட்டலாக அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒன்று போனாலும் அடுத்த ஒன்று ஆட்டோமேட்டிக்காக எரியும். ஓகேவா? இப்போ நம்ம வீட்டிலேயே பாருங்கள், ஏதோ ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய பல்ஃபு கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலில் உள்ளது பல்ஃபு எரியல அப்படின்னா ரூமில் உள்ள பல்ஃபு என்ன அது எரியாமல் போகாது, அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இதான் சிம்பிள் சர்க்யூட்ஸுக்கும் பேரல் சர்க்யூட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்குங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டக்டார்ஸ் அப்படின்னாலே தெரியும் நமக்கு எலக்ட்ரிக் சார்ஜை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளோ பண்ணும். அடுத்த இடத்துக்கு கண்டக்ட் பண்ணக்கூடியது கண்டக்டார்ஸ், இன்சுலேட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இப்போ இந்த கண்டக்டார்ஸ் அப்படிங்கிறது எதை பேசிக்காக வச்சு இதை நமக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதை வச்சு சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கண்டக்டார்ஸ், இன்னொன்று இன்சுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி போனால் பேட் கண்டக்டார்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கண்டக்டார்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ கண்டக்டார்ஸ் அப்படிங்கிறது எதால் அதாவது கண்டக்டார்ஸுங்கிறது டைப் ஆஃப் மெட்டீரியல். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா whose atoms have electrons that are loosely bonded and are free to move through the material. இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப லூஸாக பாண்ட் ஆகிருக்கிறதுனால ஈஸியாக அதில் உடைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ஃப்ரீயாக மூவ் ஆகும் அந்த மெட்டீரியலுக்குள்ளார. ஸோ அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெட்டீரியல் இஸ் த குட் கண்டக்டர், கிவ்ஸ் வெரி லிட்டில் ரெசிஸ்டன்ட் டு த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானதே இதுதான், அந்த அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் இது இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் இதில் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அது இன்னரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, மின்தடை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ட் 1ல பார்த்தோம் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா வெரி வெரி லோவாக இருக்கும், ரொம்ப லிட்டில் தான். அதனால இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா குட்டாக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. இது கண்டக்டார்ஸ். ஓகேவா? இந்த கண்டக்டார்ஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு தெரியும், காப்பர் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டக்டார்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்சுலேட்டர்.